எனக்கு ஒரே வெக்கமா போச்சு பத்துக்க. அப்புறம் அப்புறம் என்னடா ஆடி வந்துட்டேன். யம்மா, எனக்கு என்ன வெக்கமா போச்சு தெரியுமா? சரி சரி, இங்க பாரு, நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். இந்த தெருல நீ யாரும் லாந்தப்படாது. இங்க பாரு, வடக்கு தெரு காரியெல்லாம் இங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்கா. ஏமாத்தி வரைக்கும் தண்ணி பிடிச்சி போயிடாத. அப்புறம் நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதே நாம அவியத்தருக்கு போனா எவ்வளவு ஒரு குடம் தண்ணி குடுக்கலாட்டி? குடுக்க வேண்டாம், ஒருத்தி குடுக்க வேண்டாம். நாமளும் இன்னைக்கு குடுக்க கூடாது. நம்ம வலிய மறிச்சிருவோம். நம்ம குடுக்கவே கூடாது. யாராவது இன்னைக்கு குடத்தை தூக்கிட்டு வரட்டும், தண்ணி வேணும்னே. அது நாய் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சிருக்கேன்டி. ஒரு குடம் தண்ணிக்கு அந்த வடக்கு தெரு கறியில ஒரு குடம் குடுக்க மாட்டேன்னு டாலுவேன். ஆனா இங்க மட்டும் அக்கனையா வந்து என் தாயி ஒரு குடம் தண்ணி தாமா, பிள்ளை அழுதுட்டு கிடக்காமா, மாமாக்கு சாத்த குடுக்கணுமா, என்ன கொனட்டு டாலுவேன். ஏமா இசை, நீ சொன்னது சரிதான் தெரியுமா? ஏமா ஒரு குடம் தண்ணி தர மாட்டாங்க பாத வத்தியிலே. அத்தாண்டி சொல்றேன், நாம மட்டும் எதுக்கு குடுக்கணும்னு கேட்க. நாம மட்டும் எதுக்கு குடுக்கணும்? கரெக்டா சொன்ன. நாம குடுக்க கூடாது. ஆனா கட்டி பிடிங்கடி. தண்ணி எவ்வளவுக்கு குடுக்க கூடாது. பூட்டி வச்சுட்டாலும் பரவாயில்ல, ஒருத்திக்கும் குடுக்க கூடாது. நல்லா இழுத்து பூட்டுங்கடி. ஏல குமாரி வாரா பாரு குடத்தை தூக்கிக்கிட்டு. அவளும் குடத்தை தூக்கிக்கிட்டு வர வேண்டியதான். குடுத்தா அவளுக்கு தான் கொடுக்கணும் முதல்ல. அவ வந்தா உள்ள கூட கூடாதுங்கடி. நல்லா இழுத்து பிடிங்கடி. என்ன நீ எவ்வளவு தூரம் இருக்கணுமோ வெறுத்துக்க. என் கூட நீ வாழ்ந்து தாண்டி ஆகணும். உன் கண்ணை பார்த்து தானே காதல சொல்லணும். சொல்றேன்டி, அந்நாட்டில காதலிக்கணும்னு மட்டும் தாண்டி நினைச்சேன். எப்பெல்லாம் நீ எப்படியே இருக்கணும். எனக்கு மட்டும் அட்டையாம போட மாட்டேன். இவன் போலீஸ் இல்ல, பொறுக்கி. இசை தமிழ், இவங்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காத. நமக்கு ஏகப்பட்ட விளையாட்டு இருக்குது. இவங்கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பாப்போம். இந்த தெருவடி யாரும் போக முடியாது. கண்டவங்கட்டலாம் பேசாதடி. ரொம்ப கத்துட்டாலோ? இல்ல இசை தமிழ், இங்கோட யாரும் போக கூடாதுல்ல, அதுக்கு தான். என்ன இங்கோட போகலாமா? அப்படி பேசுன அதுக்கப்புறம் இருக்கு. நீ பேசலனா விட்டுருவ. முன்னாடியை விட இப்போதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டு கொடுக்க மாட்டேன். என் கை விட்டு போயிடலான்னு கனவே நினைக்காத. எந்த காரியத்தையும் பண்ணுவேன். மிரட்டல் வேணா வேற எங்க வச்சுக்க. மரடல சொல்றேன். இந்த கண்ணு, இந்த கோபம் எனக்கு இறையாக்குற. உங்ககிட்ட நான் எதையுமே காட்டிக்க மாட்டேன். இங்கடி போலாமா? அப்படி அது இந்த போலீஸ் நல்லவன மாதிரிட்டானோ? யாரு இவன்? இல்ல, இப்போ இந்த தெருவடி போலாமா? அப்படி தட்டிக்காத. என்னாச்சு? வயலுக்குலாம் போகல? வயலுக்குலாம் தண்ணி போச்சாச்சு? அப்படி போயிரு. அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகக்கூட மாட்டேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு. எப்படினாலும் உன்னை காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். சரி, வயலுக்கு அப்பா தண்ணி வைக்க சொன்னாரு. தண்ணி பச்சதே அப்படி உங்க அப்பா இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க 1 மணிக்கு தான் போவோம். வேத கோயில்ல பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் போவோம். அது என்ன வேத கோயில்ல பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் போவியா? சத்துணவு வாங்கணும்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல 1:30க்கு தான் மாட திறப்பாவ. அதுக்கு தான் 1 மணிக்கு நாங்க வேத கோயில்ல பாட்டு போட்டுனா போவோம். சரி சரி, போயிட்டு மாங்கெல்லாம் கிடக்கு வச்சு சாப்பிடுங்க. இல்லனே வேண்டானே, உங்க அம்மா ரொம்ப அறுத்து கிளிப்பாவனே. நான் சொல்லிட்டு வச்சு சாப்பிடுங்க. சரிங்கண்ணே. எங்கிட்ட வேலை பார்க்க தோட்டம் நிற்கும். எண்ணி கிடந்துனா குடிச்சிட்டு வாங்க. தண்ணி பாக்கியில தருமோ? சரிண்ணே. எல்லாத்தையும் சொல்லிடு. சரிங்கண்ணே. அத்தடி நல்ல போலீஸ் ஆயிட்டாவ. ஐயோ, வண்டி செஞ்சுட்டா. மரியாதை எந்திரிச்சு. இல்ல, வண்டி செஞ்சுட்டு. சரி. இல்லம்மா நான் எந்திரிச்சிடும். அது ஸ்லிப் ஆயிட்டேன். கொடுக்க மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் சும்மா ஒத்தையில கண்ட மாதிரி சுத்திட்டு இருக்காத. பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா ஒரு நில்லு. அப்படி சொல்லல, நீ பட்டுக்கு தனியா சுத்துறல. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து சுத்துன்னு சொன்ன. தனியா சுத்தாத. ஆமாமா, உன்ன மாதிரி கூலிக்கு மார் அடிக்கிறவன் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானா. தனியா சுத்த கூடாதுதான். கூலிக்கு மார் அடிக்கிற நீயே தனியா சுத்தும் போது நான் சுத்தல, எந்த தப்பு இல்ல. பாத்தியா, கொஞ்சம் குறைச்சு பேசு. அதான் பொம்பளை பிடிக்க அழகு. எங்களுக்கு வாய் மட்டும் தான் நீளம், உங்களுக்கு கையில நீளம். எம்எல்ஏ வரைக்கும் நீண்டு போயிருக்குது. கொண்டு எரிஞ்சிருவேன். என்ன
உண்மையை சொன்னா கோவம் வருதோ? இருடி மொத்தம் நடக்கிறேன். இன்னும் ஊர்ல பிரசிடண்ட், பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் ஊர் தலைவர், அப்புறம் எம்எல்ஏ, அதுக்கு மேல இப்படி நிறைய இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை பார்க்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்ன ரொம்ப அக்கறையா இருக்க? பொண்டாட்டியா நீ? இல்ல ரொம்ப அக்கறையா இருக்கிய, அத கேட்ட. பொண்டாட்டியா? ஆமாமா, பொண்டாட்டினா அக்கறையா தானே இருக்கணும். சரி வாய் பொண்டாட்டி. புருஷ யோக்கியமானா இருக்குன்னு தானே எல்லா பொண்டாட்டியும் விரும்புவா. அப்படிதான் நீனும் விரும்புத. அதனால என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து பேசுற. நான் அதை திருந்த மாட்டேங்கல. சரி பொண்டாட்டி, இப்படி அக்கறையாவே இரு. இப்படித்தான் புருஷன் மேல அக்கறையா இருக்கணும். அக்கறை பிடிச்சிருக்கு. அட புருஷன் மேல என்ன அக்கறை? சரி பொண்டாட்டி, டூட்டிக்கு நான் ரைட்டு வரேனாத்தான். புருஷனுக்காக வேண்டிகிட்டே இருக்கணும். வரட்டா பொண்டாட்டி? இது என்ன சொன்னாவ? அவிய தோட்டல மாங்காய் பறிச்சுக்க சொன்னவ பத்தியா? ஒரு மண்ணு தேவையில்லை. அதான் இந்த அண்ணன் நம்மள மாங்காய் பறிச்சுக்க சொல்லிட்டாவல. கொல்ல போட்டுவேன். இனிமேல் அவ தோட்டத்துக்கு போக கூடாது சொல்லிட்டேன். என்னடி தெருவையே வழி மறிச்சு வச்சிருக்கீல? என்னத்துக்கு? அது இருக்கட்டும். நீ இப்ப எங்க போற? ஐயோ இல்லடி, குளிக்கணும். தலைக்கு வேற எண்ணெய் தேய்ச்சிட்டேன். அதான் ஷாம்பு அங்க போய்கிட்டு இருக்கேன். சரி துட்ட குடு. எடி மீனா, அந்த பக்கத்துல இருக்க ஒரு ஷாம்பு எங்க குடுத்தீங்க அக்காவுக்கு? இல்லடி, எனக்கு கடன் ஷோல்டர் தான் வாங்கணும். அங்க தாத்தா கல்ல இல்ல, நான் பாத்துட்டேன். சரி கொண்டா, அங்க தெக்கு தெருல இருக்கும், அங்க வாங்கி தரேன் கொண்டா. இல்லடி, Black கடன் ஷோல்டர் தான் வேணும் பாத்துக்க. வாங்குறது 1 ரூபாய் ஷாம்பு. இதுல உனக்கு எந்த ஷாம்பு வாங்குனா என்ன? எல்லா கன்றாவியும் ஒண்ணுதான். கொண்டா. கோத்த கடப்பாம துட்ட கொண்டா. எவ்வளவு வச்சிருக்க? 2 ரூபாய். 2 ரூபாய்க்கு தான் இவ்வளவு அக்க போறா? கொண்டா. இல்லடி, எனக்கு மீனா சீக்கா தான் வேணும். ஷாம்பு வேண்டாம். ஷாம்பு போட்டா முடி கொட்டிரும். நான் சீக்கா வாங்கி கொடுறேன். சீக்காவுக்கு நம்ம அண்ணாச்சி கடைக்குள்ள போனோம். அவி கடைக்குள்ள எனக்கு போவண்டா. இல்லடி, இப்போ நாங்க யாரும் இருக்க மாட்டாவே. அந்த மாமா மட்டும் தான் இருப்பாவே. நான் டக்குன்னு வாங்கிட்டு ஓடி வந்துருவேன். ஒண்ணு வாங்கண்டா, துட்ட கொண்டா. எடி ராணி, நீ வாங்கிட்டு வாடி. அத்தி அந்த தெருவுக்கா வேண்டா, சேர்மன் பாட்டி அறுத்து கிழிப்பாவே. அன்னைக்கு நெல்ல அள்ள சொன்னவனா அள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமேல் இந்த தெரு பக்கம் வந்துடாதேன்னு சொல்லிருக்காவே. நான் அங்க போக மாட்டேன். எங்க அம்மா யாசுவாவே. அதுக்கு தாண்டி சொல்றேன். நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போனமா வந்தமான்னு இருக்கணும். இன்னும் 2 நிமிஷத்துல நீ வந்திருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு அக்கா காலின்னு பார்க்க மாட்டேன். நேரா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இப்ப கிட்ட யார்கிட்டயும் இருக்க போறா? மாமா தான் இருப்பவ. நான் டக்குன்னு வாங்கிட்டு ஓடி வந்துருவேன். சேர்ம்ப பாட்டிக்கு மரும வாங்க தான் இருப்பா. அவகிட்ட வாயே கொடுத்து தொலைச்சாத. பாதவத்தி வாயில பச்சை பச்சை அவளுக்கு வரும். அதேடி, நான் போனமா வந்தமான்னு பத்திரமா போயிட்டு வந்துருவேன். டி இல்ல உனக்கு அவ்வளவு டைம் இல்ல. வேற 5 நிமிஷம் தான். போனமா வந்தமான்னு இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுனாலும் சரி, அம்மா கையில கம்ப கொடுத்து நானும் அம்மாவும் அங்க வந்துருவோம். புரிஞ்சுப்போ. சிவா இருக்க இடத்துல நான் காதல் பண்ணி கிழிச்ச மாதிரி தான். சிவா போய் எனக்கு தங்கச்சா பிறந்திருக்காளே. ஏடி நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. எங்க அக்கா எப்படி போயிட்டு வரான்னு பார்க்கணும். ஏன் இசை? எனக்கு ஒரு காரணம் இருக்குடி. சாட தெரியாத சக்காலத்தி கோழி கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டு கியாம் கியாம்னா அந்த கதையெல்லாம் இருக்குது. அவன் பாட்டுக்கு கடை தந்து போட்டுட்டு எங்க போனான்னு தெரியல. ஒண்ணுக்கு 4 பையில பெத்து வச்சிருக்கா. ஒரு பையன் ஒரு தோட்டத்தை பாக்குறது கிடையாது. மேனா மீனுக்கு பெருசா மீனுக்கு வா. என்னையும் வந்து என் வீட்டு மருமகளையும் பாருங்க. நான் அதை உண்டாக்கிட்டேன் இதை உண்டாக்கிட்டேன்னா செத்த உளுந்தங்க வச்சு தரதுக்கு நமக்கு நாடி இல்ல. வயலுக்கு போறேன்னா வயலுக்கு போகல, நெல்லு குத்த போறேன்னா நெல்லு குத்திட்டு வரல. கேட்டா நான் 4 ஆம்பளை மக்களை பெத்து வச்சிருக்கேன்னு வாய்க்கிலேயே பேசுவா. ஒத்த புள்ளைய பெத்து வளர்த்தேன், அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான். 4 ஆம்பளை பையில பெத்து வச்சிருக்கா. அவன் வீட்டுல ஒரு வேளை ஒருத்தன் பார்க்க மாட்டேங்க. மேட்டு நிலத்தை உழுதவனும் கேட்டான், மேனா மினிக்கிய கட்டினவனும் கேட்டான். குர்ணிகாரனுக்கு வாக்கப்பட்டு பதக்கு பதக்குன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது நம்ம கதை. அது யாரு தாயி? தரசாமி மாவா, கடைக்கு போறேன். தரசாமி மாவா நம்ம பொண்டாட்டி கடைக்கு போறாளா? ஏன் செல்ல பொண்ணு என்ன வரல? அவளை காணும். அவ தெருல தண்ணி பிடிக்கிறதுக்கு நிக்கா. புள்ள வந்து 2 நாள் ஆச்சா, எட்டி வைக்காம இருக்கா. நீ ஒரு நாள் கிடைக்கிற மாட்டியா? அதான் பார்த்தேன். உங்க அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காவ. நானும் வடக்கு தெருக்கு வரணும்னு நினைக்கிறேன். போ, நான் மேனா மினிக்க போட்டு கேட்டிட்டு கிடக்காமல ஒரு பக்கம் போக முடியல பாத்துக்க. சரிங்க பாட்டி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கியா? பாட்டி கூப்பிட்டாலும் சத்தம் கொடுக்காம இன்னைக்கு கூப்பிடாமலே வந்து நிக்கான். எலி என்ன அம்பலமா ஓடுது? இல்லையே, ஏன் கூப்பிட்டாலே சத்தம் கொடுக்க மாட்டானே? ஏமா தாயி? சொல்லுங்க பாட்டி. இங்க என்னமோ ஓடுது போலுக்கு. எங்க அம்மா இல்ல, வீட்டுக்கு வா.
அது சரி. ஓ அத்தான பார்த்து தொலைச்சாங்க இங்கிட்டு வர மாட்டாளே வந்திருக்காளேன்னு. ஓ சரி அப்படி போகுதா? வா உள்ள வா. எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா கடையில பாட்டி மட்டும்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா. எங்க அம்மா அது அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு. நாளைக்கு தான் வரும். நீ வா. ஆடி ப்ளீஸ். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். வா. நீங்க எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியாது. வீட்டுல யாரும் இல்ல. வா. என் தங்கச்சி யசுவா நான் வரல. அவளை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ வா. நான் கடைக்கு போறேன். ஷாம்பு வாங்க. நான் டப்பாவே தாரே. உள்ள வாடி. ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் கெஞ்சி கேட்க. வா உள்ள வா. மாட்டேன். ஒண்ணுமே. உள்ள வாடி. எப்படி வர முடியும்? பாட்டி நெல்லு அந்த கிடக்கு பாட்டி. அல்லதுக்கு ஆளே இல்ல. நீ எதுக்கு இருக்கா? நான் அள்ளிட மாட்டேன் பாட்டி. யாராவது அள்ளி வச்சா மூட்டையை வேலை தூக்கி கொண்டு வைக்க. அதான் நம்ம தானே நிறைய பேர் நெல்ல வருமே. இனி அள்ளுவலாமா பாட்டி? அந்த புள்ள அள்ளு நினைக்க கேளுங்க. அம்மாவாசை இருட்டுல பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வலிதான். அத்தி பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு. ஓடி இருப்பாள. ஆமா பாட்டி, நீங்க நெல்லில் செடி வேணும். இந்த புள்ள ஓடுது. அவ கடைக்கு தானே ஐயா வந்தா. ஐயோ அப்பாக்கு வேற கடையில் சாம கொடுக்க முடியாது. சரி பாட்டி, நாங்க கடையில் போய் சாம கொடுத்துட்டு இருக்கேன். ஒண்ணுக்கு போகணும். எவனாவது ஒருத்தன் கடைக்கு வேணா ஒரு பைய போக வேண்டாம் அவசரத்துக்கு. இப்போ அப்பா கடையில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போறீங்க. பாட்டி ஏன் அறிவு கடை திறந்துட்டீங்க பாட்டி? அறிவு கடை திறந்துட்டீங்க. அப்பாக்கு கண்டிப்பா உதவணும். நான் கடைக்கு போறேன் பாட்டி. எலி என்ன சும்மா ஓடுது? ஓடட்டும் ஓடட்டும். நல்ல பிள்ளைய தான் பிடிச்சிருக்கான். ஆனா நீ உங்க அம்மா கழிட்டு பிடிச்சிக்கிட்டியால? கதை அப்படி போகுதா? பிடிச்சதெல்லாம் நல்ல பிள்ளைய தான் பிடிச்சிருக்கானுவன். நான் கட்டிட்டு வந்த மருமவா அவளுக்கு பிடிக்காத. பாப்போண்டா நீ வீரமான ஆம்பளையா இல்லையான்னு பாத்துருவோம். அந்த புள்ள நீ கரம்புடி உன்னை ஆம்பளை நான் ஒத்துக்கிடுதேன். கடைக்கு ஒரு வியாதியான பையில பார்த்தா ஒரு பையில அமைய மாட்டுக்கானுவேன். அந்த தங்க புள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. யா வீட்டு செல்லாட்டு அந்த பிள்ளைய வாட்டி விட்டுட்டா. எனக்கு ஓல கடையில வியாபாரத்தை பாப்பால. ராசிக்கார புள்ள. அவ கை வச்சா பொண்ணா ஆகும். கூட்டம் அன்னைக்கு தான் அலையே மோதும். அவ கடையில வந்து நின்றுட்டாலே போதும். சில்லறை கொட்டத்தான் செய்யும். எப்படியாவது அந்த புள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு பார்க்கணும். அதுல தங்க புள்ள நான் கூப்பிட்டா வருவா. மாமா அட துறைச்சாம வா. ஏ வாமா வா. ரெண்டு ஷாம்பு வேணும் மாமா. தாய் உனக்கு என்ன ஷாம்பு வேணுமோ எடுத்துட்டு போ. சீக்க வேணுமோ எடுத்துட்டு போ. அது எதுக்கு கேட்டுக்கிட்டு. ஆமா தாய் வரல. அவ உங்க கடைக்கு வரமாட்டாளாம். அச்சோ புள்ள வர மாட்டேன்ட்டாலோ. அதெல்லாம் 2 நாளைக்கு தான் வந்துருவா. அவளுக்கு இப்ப கடைக்கு வராம பச மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். தா என் வீட்டை ஒன்று கட்டி போட்டாள் தானே. அவ பார்த்த பார்வை பார்த்துக்க. ஆமா வீட்டுல சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அச்சோ புள்ள அழுதுக்கால. சரி மாமா வீட்டுல தேடிட்டு இருப்பவே எனக்கு 2 ஷாம்பு தாங்க. ஏதாங்க உனக்கு தானே. உனக்கு இல்லாத சாம்பா தொங்குது பாரு. அதில் நானும் எடுத்துட்டு போ. இன்னும் துட்டு இருந்தாங்க. சத்தம் போட்டுறேன் மாமா. ஆமா துட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 எடுத்துட்டு போ. இல்ல மாமா இன்னங்க பாரு அதுல சீயக்கெல்லாம் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு போ. அதுல துட்டுல ஒண்ணு வேண்டாம். எப்போ இவன் கடைக்குள்ளே வாங்க தானே. இல்ல என்னலா நீ இப்ப அங்க போலியா? போனப்பா. உங்களை பாட்டி கூப்பிட்டவ. இல்ல கடையில நிக்கிறவே ஆள் இல்லையா? அதுக்கேப்பா நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. புரிஞ்சு போச்சு. இவன் எதுக்கு பார்க்க போறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வியாபாரம் அதெல்லாம் பாத்துருவேன்ப்பா. இப்ப நான் பாத்துருவேன். அவசரத்துக்கு வாழ கூப்பிடுவேன் வரமாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா? அதெல்லாம் இல்ல நீ பேங்க் வேலைக்கு போ. அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. நம்ம தொழிலே தான். அதுக்கு நான் கத்துக்காம முடியுமாப்பா? அப்ப நான் கத்துக்கிட்டே ஆகணும்ப்பா. என்னத்தான் பேங்க் மேனேஜரா இருக்கட்டும் என்னவா இருந்துட்டு போட்டோம். நம்ம தொழில். ஐயோ என்னப்பா உங்ககிட்ட இருந்தப்ப நாங்க கத்துக்க முடியும். அப்ப நான் பாத்துருவேன். நீங்க போங்கப்பா. என்னமோ சொல்லுதாப்பா. தாயே நீ ஏதாவது சாம்பு சீயக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் மருதனி பொடி திச்சு வச்சிருந்தேன் பார்த்துக்க. அன்னைக்கு எடுத்துட்டு போகல. அன்னைக்கு திட்டி விட்டா. அது கொஞ்சம் எடுத்துட்டு போயிருமா? இந்த பாக்கெட்ல வச்சிருக்க அதை எடுத்துட்டு போயிரு. சரிங்க மாமா. அத்தைக்காரி அவ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா மாவடிக்கு. நாளைக்கு தான் வருவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லல. சரிங்க மாமா. எங்க அம்மையும் நானும் தான். எங்க அம்மைக்கு சட்டை மீன் குழம்பு வச்சு வைக்கணும். நான் வச்சுட்டு வரேமா. அப்பா வயலுக்கு போகலையா? இல்ல 2 நாள் போயிருக்கோம்ல. அவன் போகலப்பா. நீங்க வயலுக்கு போங்க. வேண்டதில்ல 10 ரூபா. சரியில்ல வயலுக்கு எதுவும் உரம் எதுவும் போட்டாங்கன்னு பாத்துட்டு வரேன். சரிங்கப்பா. ஆமா நாளைக்கு தானப்பா வருவாங்க. ஆமாய்யா அண்ணங்கார வீட்டுக்கு போனா என்னைக்கு வந்திருக்க. அவன் நாளைக்கு தான் வருவா. சரி தாங்க நீ எடுத்துட்டு உடனே கிளம்பிடு. உங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. 1 நிமிஷத்துல கிளம்பிடு. 1 நிமிஷத்துல தானே கிளம்பிடுவா. என்னோட தள்ளி நிக்க. தள்ளிவா. கடைக்கு ஆட்கள் வர. அது 1 மணி ஆகுது. யாரும் வரமாட்டாங்க. வா. நான் உள்ள வர மாட்டேன். அட வாடியம் கொண்டாட்டி. விடுங்க நான் போறேன். என் தங்கச்சி தேடி வந்துவா. விடுங்க. அதெல்லாம் வர மாட்டோம். விடுங்க கடைக்கு யாராவது வருவாங்க. சின்ன விடுங்க. இனி விட்டுட்டு தான் சொல்லி போப்பேன். இப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்ன பார்க்க தானே வந்த? ஆமாமா இவரை பார்க்க தான் வந்தோம். நான் ஷாம்பு வந்தேன். சரி வீட்டுக்கு வா. வீட்டுல யாரும் இல்ல. சும்மா இருங்க. எங்க அம்மா தேடுவ. இனி விடுங்க. என் கோத்த கிளப்பிடாத சொல்லிட்டேன். வீட்டுக்கு வா. யாரும் இல்ல வா. நான் வர மாட்டேன்.
நல்ல பிள்ளை வந்துருடி. வீட்டுல யாருமே இல்ல, இது மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. என் தம்பிமார் கூட இல்ல. வாடி. நான் வர மாட்டேன், விடுங்க. அப்படி சொல்லாதடி, வா. கடையில யாரும் பாத்துருப்பாங்க, நான் அங்க போய் வா. அவ்வளவுதான். கடைக்கு வர பாதத்தில் உடனே ஊர் முழுக்க பத்த வச்சிருவாங்க. நான் வேற சும்மா விட மாட்டேன். வாடி. அப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது. சரி சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்லடி, நான் சொல்றோம்ல. வீட்டுல யாருமே இல்லடி. எங்க வீட்டுக்கு யார் வர போறா இப்போ? எங்க அம்மா ஊருக்கு போயாச்சு, நாளைக்கு தான் வருவாங்க. அப்படியே உடனே கிளம்பி வந்தாலும் எனக்கு தான் போன் அடிப்பாங்க வண்டி தூக்கிட்டு போறதுக்கு. அதனால பாத்துக்கலாம், விடு. எங்க அம்மா தேடுவல்ல. ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து சொல்லிடுறேன். எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு பாட்டி எங்கதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை தாண்டி எப்படி போக முடியும்? அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். வாடி சீக்கிரம் வாடி. கட்டி பிடிச்சிக்கிட்டா. நான் வரல போ. சரி சரி சரி, நான் ஒண்ணும் பண்ணல. சும்மா பேசிட்டு மட்டும் தான் இருப்போம். பேசிட்டு மட்டும் தான் இருக்கணும். அவ்வளவுதான், பேசிட்டு மட்டும் தான் இருப்பேன். வா வா வா. திருடனுக்கு தேல் ஒட்டின கரையா திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கா. உடனே பட்டி மழை வேற வர மாதிரி இருக்கு. நெல்லு வேற கறந்துச்சுல, நான் தான் அள்ள போறேன். நீ கடையை பாப்பேன்னு உங்க அப்பா வயலுக்கு போயிருக்கான். இப்போ 1:30 மணி, யாரும் கடைக்கு வர மாட்டாங்க. அத கடையை அடைச்சிட்டேன். கடையை அடைச்சிட்டியா? ஆமா பாட்டி, இனி யாரும் கடைக்கு வர போறா? நான் போய் நெல் அள்ள போறேன். நெல் அள்ள போறியா? எல்லாரும் குமிச்சலா போட்டுருக்குது. ஆமா பாட்டி, அது என்ன பொண்ணுன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் கூட வந்தா நல்லா இருக்கும். நீ வரல பாட்டி? நான் எப்படி அள்ள முடியும்? என்ன பொண்ணு தெரியல, மலைக்கு வேற கூறாப்பா இருக்கு. நான் ஒத்தையில எப்படி அள்ள முடியும்? நான் சாக்குல வேணா அள்ளி வச்சிருவேன். குமிச்சு பெட்டியில அள்ளணுமே. சரி பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே சரிம்மா, சரி பாத்துப்பா. தங்கச்சிட்ட சொல்லு என்ன? சரிங்க பாட்டி. முன்னாடி சீக்கிரம் போயிரு. பாட்டி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா பாத்துப்பா. சரி பாட்டி, நான் போய் நெல் அள்ளிக்கிட்டு இருக்கேன். அப்பா, இன்னைக்காவது உனக்கு பொறுப்பு வந்துச்சே. சரியா, போ நெல் அள்ளுப்போ. அப்ப வேற இப்ப வயலுக்கு போனேன், நீ போய் நெல் அள்ளுப்போ. இன்னைக்கு எப்படியாவது நெல் அள்ளிடணும். கட்டி பிடிச்சாது அள்ளிடணும். கட்டி பிடிச்சா இல்ல, அப்படியே நெல் மூட்டையை கட்டி பிடிச்சி கூட்டி பறக்கி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. சரியா. வீட்டுல ஒருத்தர் இல்லடி, கட்டி பிடிச்சி. இல்ல பேசிக்கிட்டு இருக்கலாம். நிஜமாவே நான் நம்பவே முடியாது. யார் வீட்டுல நீயும் நானும் தனியா, யாருமே இல்லாம. எங்க அம்மா நாளைக்கு தான் வரும். அதுக்கு என் தம்பி மாதிரி எப்படி நைட்டு 1 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவானுங்க. என்ன அது வரைக்கும் நீயும் நானும். என்னங்க, நான் வீட்டுக்கு போனேன். என்ன 10 நிமிஷத்துல விட்டுறணும். சரி சரி, அதுல விட்டுருவேன். வேண்டாம் சொல்லிட்டா. வேண்டாத வேலை எதுவும் பாத்துறாதீங்க. எப்படி? இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க. பாட்டி இருக்காங்கடே, இவ கூட மாட்டிக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், நம்ம ரூமுக்கு போலாமா? நம்ம ரூமா? நீங்க சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லடே, நீங்க பாரு ப்ளீஸ். எனக்கு வேண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடே, ஒண்ணு இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ஏன், எதுக்கு? எனக்கு பயமா இருக்கு. என்ன நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். நான் கூப்பிட்ட உடனே வீட்டுக்குள்ள வந்திய, என் மேலுக்கு நம்பிக்கையில வந்தேன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன நம்பி என் கூட வாழ போறவா நம்பிக்கை வரானே. என்னடி இப்படி சொல்லிட்டா? நிஜமாவே பயமா இருக்கு. ஏன்டி? ஏன்? சேர்ந்து வாழ்ந்துருவோமா? நான் கூட நான் தூரத்தை பார்த்து பயந்துட்டு நினைச்சிட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா இந்த இடத்துல நான் நடந்துட மாட்டேன். நம்ம நிதம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு தானே உனக்கு பயம். வேண்டாம், பயப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரு, வீட்டுல சொல்றேன், அம்மா கிட்டேயே நான் சொல்றேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்க, உங்க வீட்டை வந்து சண்டை போட்டாலோ இல்ல உன்னை அசிங்கப்படுத்த மாதிரி எது பண்ணாலும் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, புரியுதா? அதே மாதிரி பொருத்தம் இல்லாத பொண்ணையும் நான் பார்க்கல. இந்த வீட்டுல வாழறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, பொருத்தமும் இருக்குது. அதே மீறி அவங்க வேண்டாம்னு சொல்றது ஸ்டேட்டஸை பார்த்து பணம், அதுக்கு நான் பள்ளியாக முடியாது. நான் தப்பான இடத்துல பொண்ணை பார்த்துருந்தா அவங்க தட்ட வேண்டியதான். பணத்துக்காக தட்டி விடுவாங்க, அதுக்கு நான் இறையாக முடியாது. நான் எனக்கு பிடிச்ச கூட தான் வாழ முடியும். என் மனசுக்கு பிடிச்ச கூட தான் என்னால் வாழ முடியும். இன்னொன்று, நீ எனக்கு சொந்தக்காரி தானே, மாமா பொண்ணு, இதுல என்ன இருக்குது? நமக்கு வெளியில ஏதாவது பிரச்சனை தான் பயப்படணும். நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையே இல்லை, சொந்தக்காரி தான். என்ன எங்க அம்மா ஸ்டேட்டஸ் பார்க்காங்க, அவ்வளவுதான். அதை நான் பார்த்துக்கிடுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரொம்ப நம்பிக்கை இருக்குடி. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு தெரியும், தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு நான் உன்னை கட்டிப்பிடிச்சிட்டு போனேன்னா அப்பா பார்த்துட்டாரு. சரி பார்த்துக்க, நல்ல பிள்ளை, தைரியம் இருந்தா காதலின்னாரு. முடிவு பண்ணு, தைரியம் இருக்குன்னு. இப்போ பாட்டிக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுட்டு இருக்கியோ?
நான் முடிச்ச மொழியிலேயே கண்டுபிடிச்சிருக்கோம் பாட்டி. பாட்டி பழுதுன்னு கொட்டப்பட்டாலே நான் முடிக்கிற மொழியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ உள்ளதா இருப்பேன்னு பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போறேன் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு என் பாட்டி முட்டாள்னு நினைச்சிட்டேன். அது விவரமான பாட்டி. இங்க பாரு, பாட்டிக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் உன்னை நாங்க கூட்டு வந்திருக்கேன். நான் ரகசியமா கூட்டு வரதுக்கு நீ ஒன்றும் வேலை இல்லை. நான் காதலிக்கிறவாடி என் பொண்டாட்டியார போறவா கௌரவமா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். இப்போதைக்கு தெரியாது என் ரெண்டா தம்பி போலீஸ்காரனுக்கும் எங்க அம்மாவுக்கும் தான். இந்த ரெண்டுமே உருப்படாது. அதனால இந்த ரெண்டுக்குமே நான் தெரியப்படுத்தல. என் கரக்குட்டி தம்பிக்கு சொல்லிட்டேன். அப்புறம் கபடி ராஜா கிட்ட சொன்னேன். கபடி ராஜா ஒரு டபுள் ஓகே சொல்லிட்டான். அவன் தகடல் இருக்குது, அதனால தைரியமா இருக்கேன். அவன் தான் சொன்னான், பாத்துக்கலானே, சும்மா தைரியமா லவ் பண்ணுன்னு சொல்லிட்டான். அம்மா எப்படி சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மா சமாளிக்கிறது தான் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். பாரு, என் மனசுல அவனை பொண்டாட்டி நினைச்ச போய் தான் எங்க தனியா கூப்பிட்டு வந்தேன். புரியுதா? நீ என் பொண்டாட்டி, நான் உனக்கு கௌரவமா தான் வச்சிருப்பேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடி போதாத்தி. என்ன நீ என்னட்டி நினைச்சிருக்கா? இங்க பாரு, எனக்குன்னு ஒருத்தர் பேச முடிக்கிற வரைக்கும் நான் எவ்வளவுமே எடுத்து பார்க்க தெரியும்ல. தெரியும். பின்னா நீ தண்ணி எனக்கு பிடிக்கும், நீ மட்டும் தானே பிடிக்கும். வந்து கட்டி பிடிச்சுக்கா. நம்ம ரூமுக்கு போலாமா? போலாமா? ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வரேன்ட்டு போனவள ஆளையே காணும். சின்னவா இருந்தாலும் தேடி பார்த்துட்டாவது வருவா. சின்னவள எங்க போனான்னு தெரியலையே. ஏ பெரியவளே, ஏ பெரியவளே, இவள தெருல நின்னு பேசிக்கிட்டு இருக்காளோ, சத்தமும் கொடுக்க மாட்டாளா அவ? ஏ தொலைச்சாம என்ன பண்ணாட்டி? யாரு என்ன சும்மா இருக்கீல? அட நம்ம நளினி தாயி, வாமா வா, நல்லா இருக்கீல? ஆமா மைனி, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீல? ஆமா ஆமா நல்லா இருக்கேன். என்ன இவ்வளவு தூரமா வந்திருக்கிய? அது வேற ஒண்ணு இல்ல மைனி, நல்ல விஷயம் தான், நீங்க பாத்துக்கிடுங்க. சொல்லு. அதான் நம்ம இயலரசி இருக்கல்ல, அவளுக்கு ஒரு துப்பு வந்திருக்குது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். துப்பா? என்ன துப்பு? நம்ம பக்கத்து ஊர்ல தான். அங்கதான் ஒரு மாப்பிள்ளை பையன் இருக்கானா பார்த்துக்கங்க. நல்லா படிச்சிருக்கானா, வேலை பார்க்கானா, இன்ஜினியரா, நல்ல பையன். கவ நல்ல பத்தி 25,000 சம்பளம் எடுப்பான் போலுக்கு. வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தானா, பொம்பளை பிள்ளை 2 இருந்துச்சு, கட்டி கொடுத்தாவலாம். அம்மா அப்பா இருக்காவ, இயல பார்த்துருப்பாவன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கங்க மைனி. அவங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு. அதான் என் மைனி மூலமா தகவல் சொல்லி விட்டாவ. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். நமக்கு சொந்தம் தான் வரும். சொந்தம் தான் வருமா? யாரு? நம்ம ஊர்ல பேச்ச மாட்டி இருந்தாவல்ல. ஆமா, அவ தங்கச்சி மோவையும் பார்த்துக்கங்க. ஓ தெரியும் தெரியும், அவ தெரசா. ஆமா ஆமா, தெரசா தான். அவியதான் அவிய மோவனுக்கு தான். ஐயோ, வசதியான படிச்ச குடும்பம். நம்ம ஈலாசி தான் காலேஜ் முடிச்சிருக்கல்ல. அவிய அந்த காலத்திலே பணக்காராவில அந்த அவில நகை நட்டு எதிர்பார்ப்பாவல. குடும்பம் நல்ல குடும்பம் தான். இல்ல மேனி, நமக்கு தொலைச்சாமி அண்ணன் இல்லல்ல, அதனால ஒன்னும் சொல்லல. நகை நட்டை பத்தி பேசல, வேண்டான்னுட்டவ. புள்ள படிச்சிருக்கா, பார்க்க லட்சணமா இருக்கா, குணவுள்ள பிள்ளையா இருக்கு. ஊர்லயும் விசாரிச்சிருப்பா போலுக்கு. அவதான் வீட்டு வெளியில போக மாட்டாள. அதான் சொல்லி விட்டு சொன்னாவ என்கிட்ட. சரி, நான் போய் கேட்டு வரேன்னு வந்தேன். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, அவி பார்க்க வரட்டும். எனக்கு ஒண்ணு இல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து பார்த்துட்டு போட்டோம். பிடிச்சா எனக்கும் சந்தோஷம் தான், ஒன்றும் இல்லை. அப்போ என்ன, அப்போ வார வெள்ளிக்கிழமை வர சொல்லிடட்டுமா? அவளுக்கும் இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சிடும், 3வது வருஷம். சரி, வயசும் 21 வயசு ஆயிரும். நல்லதா இருக்கும், சொல்லி போடு, வரட்டும். ரொம்ப சந்தோஷம் வேணி, நல்ல நேரம் வந்தா நெருங்கி வரும்பாவல்ல. சரிதான், சரி நான் போய் சொல்லி விடுறேன். வார வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வருவாங்க. சரி நளினி. சும்மா நல்ல துப்பாலாம் இருக்குது, முடிச்சு போட்டுருவோமா? பேங்கில் எவ்வளோ 2-3 லட்சம் கடந்துச்சு, அதை எடுத்துட்டு வருவோம். ஒருவேளை திடீர்னு கல்யாணம் முடிவாயிட்டுனா பந்தல் செலவு, சாப்பாடு செலவுன்னு ஆகும். நகை ஒரு 10 பவுன் இருக்குது. சின்னவளுக்கு தான் ஒன்றும் இல்லை. சரி, எப்படியாவது பெரியவளை கரையேற்றுவோம். சின்னவா உஷாரு தான், அவள் தெளிவாக இருக்கா. அப்படின்னு படிச்சுட்டு வேலைக்கு தான் போவா. சரி, பார்த்துக்கிட்டது. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு எனக்கா காத்துட்டு இருக்கணும்? நீ எதுக்கு என்கிட்ட கோபப்படுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதான் எப்படி வராதீங்கன்னு சொன்னேனே. ஆமா, தூக்கி எதுக்கு குப்பை தானே? கிறுக்கியாடி, ஹன்ச சம்பந்தம் ஈஸி தூக்கி போ, வேண்டான்னு சொல்லிட்டு போற. எனக்கு உங்களை பிடிக்கல. கிறுக்குத்தனமா பேசாத. கொத்து மனசுக்கு காதல வெளிப்படுத்திட்டோம். இப்ப சூடாம ஒதுங்கி போ. உன்னை பார்த்து எனக்கு பிடிக்கல. என்னடி பேச்சு இதெல்லாம்? ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தூக்கி எதிர்த்து போயிருவியா? இல்ல நீ கோபப்பட்டு இருக்கன்னு நான் விட்டுட்டு போயிருவேனா? சொந்தம்டி, நீயும் நானும் ஒரே உறவு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ கோபப்பட்டு விட்டுட்டு போக முடியுமா என்னால? ஏன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எனக்கு சொன்னதானே தெரியும். அப்படியே பிரச்சனை நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்?
நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ அறிவோட பேசுறியா இல்ல அறிவில பேசிட்டு இருக்கியா? பாரு, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்துடும். அவரும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இப்படி நான் அலக்கழிக்காத, கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து இதே இடத்துல நின்றுட்டு இருக்க, தண்ணி கூட குடிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? உங்களுக்கு எனக்கு என்ன? சிப்ளா பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கோவத்தை கலப்பாத. உன் மனசு இருக்க கதை நீ என்கிட்ட சொல்லிட்ட, என்கிட்ட இருக்க கதை நான் உன்கிட்ட சொல்லியாச்சு. மனசும் பரிமாறினதுக்கு அப்புறம் வேண்டாம் விட்டுட்டு போல. என்னால முடியாதுமா, ஏமா என்னால முடியாது. நீ என் பொண்டாட்டின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்ட. அப்படிலாம் என்னால விட்டுக்க முடியாது. நீ கோவமா இருக்கேன்ட்டு நானும் வந்து மூஞ்சிட்டு போக முடியாது. நான் இப்படிதான் வருவேன் பின்னாடி. ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவா. அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயோ, இங்க பாருங்க, நான் தெரியாம என் மனசு கதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சாரி, எனக்கு உங்க குடும்பமே வேண்டாம். இங்க பாரு, என் கூட வாழ போறா அப்படி கூட நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்க போதும். இதுல மத்தவங்க யாரும் எனக்கு தரணும் அவசியம் கிடையாது. மறுபடியும் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்பேன். தரலையா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்ன கல்யாணம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. இதுல நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? பாரு, எப்படின்னு ஒரு மாசத்துல 2 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும். நான் அதனாலதான் வெளியில வாய்ப்பு பேச முடியாம இருக்கேன். என்னடி பிரச்சனை? அந்த எம்எல்ஏ வரட்டும்னா இங்க பாரு, நான் தலையிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுனா எவனும் உள்ள வரமாட்டான். இன்னத்துக்கு அவனுக்கு நியூஸ் போயிருக்கும் கபடி ராஜான்னு. என்னது ஒரு வாலாட்டம் பண்ணாலும் என்ன நம்பு. எனக்கு உங்க குடும்பம் வேண்டாம். தெரியாம உங்ககிட்ட என் காதல சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க குடும்பமே வேண்டாம். என்னால உன்கிட்ட கோவம் கூட பட முடியலடி. ஏன்னா தப்பு போல எங்க சைடு இருக்குது. அதனால நீ இப்படி பண்ணும்போது எனக்கு கோவம் கூட பட முடியல. இல்லைன்னா நீ திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கு கோவம் வந்திருக்கும். வராது. ஏன்னா தப்பு எங்க சைடு இருக்குது. இப்ப பாரு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். இனி உனக்கு யாரும் தொந்தரவு பண்ண முடியாது. இப்ப பாரு, நீ எனக்குன்னு பிறந்தவா. நான் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டேன். மரணமே வந்தாலும் சரி, உன்னை காப்பாத்திட்டு தான் நான் போவேனே தவிர விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். எனக்கு வர சோதனை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. இவங்க அண்ணன் என்ன சொல்லி மிரட்டி போனான்னு எனக்கு தான் தெரியும். நான் இதை எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன்? நான் என்ன பண்ண போறேன்? அவன் வேற ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? அந்த போலீஸுக்காரன் லேசப்பட்டவன் கிடையாது. அவனும் நான் என்ன பண்ண போறேன்? ஒரே குடும்பத்துல போய் நான் எப்படி இல்ல சரிப்பட்டு வராது. அம்மா, பெரிய பிரச்சனையாயிரும். 2 பேருமே ஒதுக்கிட்டு நான் தனியா போறதா நல்லது. அம்மா இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னடி என்னாச்சுது? இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த காதல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்டி என்னாச்சு? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க. எனக்கு உங்க குடும்பமே வேண்டாம், என்னை விட்டுருங்க. எனக்கு இப்படி பயப்படுறான். என்ன நடந்தது? உண்மை சொல்லு. என்ன நடந்தது? எதுனாலும் சொல்லு. என்ன நடந்தது? ஒண்ணுல ஒண்ணுல. என்னடி என்னாச்சுது? சரி சரி சரி, இந்த பாரு, நீ அமைதிலா நிதானமா இரு. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன நடந்துச்சு? வேற யாராவது மிரட்டினாங்களா? என்ன வேண்டாம்னு விட்டுருங்க, நான் போறேன். என்ன விட்டுருங்க, நான் போறேன். சரி சரி சரி, பாருங்க, ஒன்னு இல்ல நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. என்னை விட்டுருங்க, என்னை இறக்கி விடுங்க, நான் போறேன். என்னை இறக்கி விடுங்க, நான் போறேன். என்ன? நிதானமாயிரு. என்ன பாரு, நீ என்ன பாரு. மாட்டேன், மாட்டேன். என்ன பாருன்னு சொன்னேன். என்ன பாரு, என்ன பாரு, என் முகத்து பாரு. இவனையா வேண்டாம்னு சொல்ற? இவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்ல? எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணியிருக்கோம். உண்மையை சொல்லி, ஒரு வாட்டி கூட என் கூட வாழ்ற மாதிரி நீ கற்பனை பண்ணல? சொல்லுடே, என் கூட வாழ்ற மாதிரி நீ ஒரு நாள் கூட கற்பனை பண்ணல? ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, குழந்தை குட்டியோட இருக்கிற மாதிரி, நீயும் நானும் சண்டை போடுற மாதிரி. நான் இது தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். பிள்ளைங்க, நமக்குன்னு தனி ரூமு, தினமும் கொஞ்சல் கூடல் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டே. எவ்வளவு ஓட்டம் ஓடிட்டு வந்து அசதியில தூங்கினாலும் அந்த 1/2 மணி நேரம் உன் கூட வாழும் ஒரு கற்பனை வாழ்க்கை. அது கொடுக்குற போதைக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இப்போ அத்தனை தூக்கியேறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் முகத்தை பாரு. இந்த முகத்தை நீ 1000 வாட்டி கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். ஒரு நாள் ஆள் இல்லாத இடத்துல நீயும் நானும் தனிமையா சந்திச்சிட மாட்டோமானே. எத்தனை நாள் எங்க இருப்போம்? அன்னைக்கு சின்ன தனிமை தான். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? காரணம் லவ், உண்மையான லவ். புரிஞ்சுதா? இது தெருவு. நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல.
ஆனா எனக்கு நீ இருக்க அவ்வளவுதான். ஏன் தண்டி இல்லாவே எனக்கு நீ மட்டும் போதும் அவ்வளவுதான். என்ன பேசி பேசி என்ன மாத்தாதீங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். நீ இறக்கி விடுங்க. ஜாய் சொல்லிக்கிட்டு இருக்க. கொடுத்துருவேன். நான் யாரும் தெரியும்ல, கொடுத்துருவேன். கோபடி ராஜா. நீ உள்ளுக்குள்ள எனக்கு கபடி ராஜா தானே கூட பார்த்துட்டு இருக்க. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியல. என் பேர கொஞ்சம் சொல்லி பாரு. தெரியும். கொஞ்சம் வெளியில போய் கோபடி ராஜான்னு சொல்லி பாரு. எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, அதுக்கு மேல இருக்கவனும் பயப்படுவான். என்ன சொல்றீங்க? உனக்கு சந்தேகமா இருந்தா சும்மா தைரியமா நல்ல வீட்டுக்குள்ள போய் ஏய் நான் கிங்ஸி நான் சொல்லி பாரு. என்ன சொல்றீங்க? சொல்லி பாருடி. சும்மா எப்ப பார்த்தாலும் பாய்ந்துக்கிட்டேன். அதான் உதவி சொல்றேன். என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது. எவனாவது உயிரை கட்ட கொடுப்பேன். ஒன்ன நீ எனக்கு மட்டும்தான். எனக்குன்னு பிறந்தவளை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எனக்குன்னு பிறந்தவா புரியுதா? கொடுக்கலாம் நினைச்சேன். கொடுக்க மாட்டேன். தேவைப்படும் போது கொடுப்பேன். கொன்னறியா? கொன்னுக்க. நிஜமாவே கொன்னுருவேன். நான் சொல்ற இடத்துல தான் கொல்லணும். கொன்னுருவேன். என் நெஞ்சில தான் கொல்லணும். கொன்னுருவேன். ஆனா நான் உன்னை எங்க கொள்வேன் தெரியுமா? திருக்குறள் மாதிரி ரெண்டே வழியில சொல்றேன். அழகான உதட்டுல தான். சரின்னு சொல்லுன்னு பார்த்த. கொல்லடா. இருவரி ஒரு அர்த்தம். உதட்டு. கொன்னுருவா. கொல்லுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொல்ல. நானும் நிச்சயமா தான் கொல்லுவேன். இப்போ என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன ரொம்ப காக்க வைக்காத. தெருவிலே எனக்கு எதுக்கும் பிடிக்கல. நான் வரலன்னா நீதான் வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். என்ன? ஆமா, எத்தனை நேரம் வெளியே நிக்க முடியும்? அதான் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தேன். நல்ல நேரம் வந்துட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்க யாரோ நான் யாரோ, நான் போயிட்டு வரேன். என்ன சொல்லு? நீங்க யாரோ நான் யாரோ. இப்போ சொல்லு. நீங்க யாரோ நான் யாரோ.